பிஜேபி சங்கி அண்ணன் எல்முருகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது, அதான் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அப்பட்டமான பொய். அதுக்கு எதுக்கு அந்த பொய்யை சொல்லியிருக்காருன்னா, இது அதிமுக தோல்வி, தமிழ்நாட்டில் தோல்வியோட பிரதிபலிப்பு தான் அண்ணன் எல்முருகனோட வார்த்தை. இன்றைக்கி பிஜேபியை கொண்டு நிறுத்தி அதிமுக பேசிக்கிட்டு இருக்கலாம். அது அதிமுக ஆபத்து. அமித்ஷா பேசுகிறதெல்லாம் அதிமுகவோட ஓட்டு வீக்கு, திமுகக்கு லாபம். அது தெரியாமல் எடப்பாடி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிஜேபி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபிக்கு யாருங்க ஆதரவு கொடுக்காங்களோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு ஃபுல்லாக திமுகக்கு போகிறது உறுதி, திமுக கட்சிக்கு தான் போகும். அது தெரியாமல் கடந்து இவங்க உருட்டிட்டு கிடக்காங்க. அந்த பலவீனத்தை மறைக்க தான் எல்முருகன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டுருக்காரு. இது உண்மை கிடையாது. திமுக கூட்டணிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க யாரும் பிஜேபி ஆதரிக்க வாய்ப்பே இல்லை. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். இருந்தும் பச்சையாக மீடியாவில் போய் சொல்கிறாரு. இது திசை திருப்புறது. ஆனால் அதிமுக படுதோல்வி. அமித்ஷா கொண்டு நிறுத்த அவங்க தோற்றுக்கிட்டே இருப்பாங்க.